ரன்னாகும் இந்த டைம்க்கு இந்த டேட்டா இங்கே மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி எல்லாமே பக்கம் வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இவங்களோட ஒர்க் என்னென்னா மோஸ்ட்லி நைட்டில் தான் இவங்களோட ஒர்க் இருக்கிறதுனால ஷெட்யூல் பண்ணிடுவாங்க. இந்த டைம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டில் நிறைய மெயில்ஸ் வரும். வந்து மொபைலில் வந்து ஒரு பகலில் வந்து மெசேஜ் நிறையா வரும். இதுக்கு எல்லாமே ஷெட்யூல் பண்ணுறது இருக்காங்க. ஸோ இந்த டைமில் மெசேஜ் போகணும், இந்த டைமில் இமெயில் போகணும் அப்படிங்கிற எல்லா ட்ரான்ஸும் செட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ் வந்து இந்த டெவால்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே, செக்யூரிட்டி உங்களோட நீங்கள் டெவலப் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து செக்யூராக இருக்கா அப்படிங்கிறது வந்து இவர் தான் டிபெண்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் டேட்டா வந்து அப்ளிகேஷன் டிபி டேட்டா பேஸ் உள்ள வருவாங்க. ஸோ இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி எப்படி பராமரிப்பு பண்ணி எந்த ஹேக்கிங் எதுவுமே இல்லாமல் இவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லேயர் வந்து செக்யூரிட்டி இஷ்யூ. 4 minutes எடுத்தால் போதுமா? ஸோ சரிப்பா, இப்போ இவங்க வந்து AWS செக்யூரிட்டி, அப்புறம் வந்து கூகுள் க்ளவுட் செக்யூரிட்டி, ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணி இந்த இவங்களோட அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணி அதை வந்து செக்யூராக வச்சுக்கிறதுக்கு இவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுவாங்க. கம்பெனி இவங்களோட இப்போ நான் சொல்கிறது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்க்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ரொடக்ஷன்லேயே மூவ் ஆகும். அதை யூஸர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற ஒரு டிக்கெட் வியூவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரீம்லாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டெப்ஸில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு எல்லாருமே யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி வரும், அதர்வைஸ் வராது. ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு லோனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ கைடாக ஸோ அது சத்திரியன் சாவில் மாதிரி டேட்டா வந்து சாவே கிடையாது. ஸோ அது வந்து நான் பார்க்குறேன், இந்த டேட்டா தான் இப்போ எல்லாருமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது பெரிய நல்ல விஷயங்கள் மூலிமா இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை வச்சு என்னென்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு ஒரு பேங்க் சைட்லேருந்து மெசேஜ் வரும், நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜில் சேரலாம் அப்படிங்கிற சஜஷன் வரும், எந்த கோர்சஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே டேட்டா வந்து ஒரு சர்வரில் வந்து எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி எல்லாமே ஒரு லாகில் வச்சுருப்பாங்க. அதை வந்து இது கரெக்டாக இந்த டேட்டா இந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த டேட்டா இன்ஜினியர்ஸ் நீங்கள் செப்பரேட்டாக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து டேட்டா வேர்ஹவுசிங், டேட்டா மேனேஜ்மெண்ட், டேட்டா மைனிங். ஸோ இதில் வந்து இன்ஜினியர்ஸோட அந்த டேட்டாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஸோ அதை வந்து ஸ்மூத்தாக வந்து கஸ்டமருக்கோ யூஸருக்கு கொடுக்கறதுக்கு இவங்களோட இந்த ப்ரொஃபைல் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த டேட்டா இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ETL ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதுவாங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ஸ் தான் வந்து என்டையர் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி இவங்க பெரிய டேட்டாவை வந்து ஹேண்டில் பண்ணுறதுனால சிஸ்டம் வந்து ஸ்லோவாகும். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸை அடிவாங்க கரெக்டாக பிளான் பண்ணி இந்த ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கெரியர் வந்து இதுவும் நல்ல ஸ்கோப்புள்ள ஒரு கெரியர் தான். க்ளவுட் ஆர்கிடெக்ட். ஸோ க்ளவுட் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ கூகுள் க்ளவுட் ஒவ்வொரு இதில் வந்து ஒவ்வொரு சர்வர்ஸ் ரெடி பண்ணிட்டு அது வந்து எந்தெந்த சர்வர்ஸ்லாம் வந்து எவ்வளோ ஸ்பீடு இருக்கணும், எவ்வளோ ரேம் இருக்கணும், ஒவ்வொரு சர்வர் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து எத்தனை சர்வர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா 3 சர்வர்ஸ் 4 சர்வர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து யூஸராக இருக்கும், ஒன்று வந்து பேக்கெண்ட் சர்வர். ஸோ இந்த மாதிரி சர்வர்ஸ் இது எப்படி எந்தெந்த லொக்கேஷனில் செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இந்த இதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ என்டையர் சிஸ்டம் வந்து செக்யூர் அண்ட் ஸ்கேலபிளாக இருக்கும். ஸோ அந்த இதுதான் க்ளவுட் ஆர்கிடெக்ட். ஸோ அவங்களோட ஸ்கில்ஸ் தான் க்ளவுட் செக்யூரிட்டி, ஃபயர்வால் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபயர்வால் செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ப்ராசஸில் இவங்க தான் ஃபுல்லாகவே டிபெண்ட் பண்ணி இந்த செக்யூரிட்டி அந்த ஸ்கேலபிலிட்டி எல்லாம் இவங்க தான் பண்ணுறது. ஸோ இந்த பெரியதும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ பயன்படுத்தி